இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்றுவிட வேண்டாம். தமிழன் உணவில் கூடுதல் அக்கறையுடன் சேர்க்கப்படும் வெந்தயம் கசப்புதானானால் அந்த கசப்பு கொண்டுள்ள மருத்துவ செய்திகள் அத்தனையும் இனிப்பு. சர்க்கரை நோயிலிருந்து தலைமுடி உதிர்வு வரை அழகும் ஆரோக்கியமும் பரிமாறும் இந்த அதிசய விதைகள் சின்னஞ்சிறு நலமாத்திரைகள். கிரேக்கர்களால் இந்தியாவுக்குள் நுழைந்த வெந்தயம் சித்த ஆயுர்வேத மருந்து என்பதுடன் தமிழர் உணவில் பெரும் ஆளுமையை பெற்ற மணமூட்டியும் கூட. நாட்பட்ட தொற்றாத வாழ்நாள் நோய் கூட்டங்களான சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவு அதிகரித்தல், இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய் என அனைத்துக்கும் பயன் தரும் ஒரு மணமூட்டி வெந்தயம் மட்டும்தான். நாடில்லா உணவு நலம் தராது என்ற புது மருத்துவ மொழி உலாவும் இன்றைய சூழலில் வேகன் உணவாளர்களுக்கு அதிக நார்ச்சத்து தரும் ஒரே உணவு வெந்தயம் மட்டுமே. நார்ச்சத்தில் உள்ள இருவகை நார்களான கரையும் நார், கரையாத நார் இரண்டுமே வெந்தயத்தில் உண்டு. கரையும் நார் இதய இரத்த தமனிகளில் சேரும் கொழுப்பை குறைக்க உதவும். கரையாத நாரில் இரு முக்கிய பயன் உள்ளன. ஒன்று, மலத்தை எளிதில் கழிய வைக்கும். இன்னொன்று, உணவோடு வரும் சர்க்கரை இரத்தத்தில் வேகமாக கலப்பதை தடுக்கும். இதை எடுத்து ரொட்டிகளிலும் கேக்குகளிலும் பயன்படுத்தி மேற்கத்திய நாடுகள் வெந்தயத்தின் கசப்பை நீக்கி சத்தை இரத்த கொழுப்பை கட்டுக்குள் வைக்க துவங்கியுள்ளனர். சர்க்கரையின் ஆரம்பகட்ட நிலையில் உள்ளோர் இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ் ஸ்டேஜ் வெறும் வெந்தயத்தை லேசாக வறுத்து பொடித்து கொண்டு காலை மதியம் இரவு என 3 வேளையும் அரை டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர சர்க்கரை நோயை தாமதப்படுத்தும் என்கின்றன சமீபத்திய ஆய்வுகள். இரத்த கொழுப்பில் உள்ள ஒரு வகையான ட்ரைகிளிசரைட்ஸ் அளவை குறைக்கவும் இதே முறை பயனளிக்கும். வெந்தயத்தில் உள்ள 4 ஹைட்ரோ ஐசோல்யூசின் 4 சத்து இன்சுலின் சுரப்பை தூண்டி ஆரம்பகட்ட சர்க்கரை நோயாளிக்கு பயனாவதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இன்னும் சில ஆய்வுகள் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்க வெந்தயம் ஈரல் நொதிகளை தூண்டி சுரக்கவும் உதவுகிறது என அறிவித்துள்ளன. வெந்தயத்தின் ஹார்மோன்களை சீராக்கும் தன்மையால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் ஊட்டும் உணவாகவும் உலகின் பல பாரம்பரிய மருத்துவ முறைகள் பதிவு செய்திருக்கின்றன. மாதவிடாய்கால வலியான சூதக வலிக்கு நவீன மருத்துவம் பல்வேறு காரணங்களை கண்டறிந்துள்ளது. சாதாரண இரத்த சோகை முதல் கர்ப்பப்பை உள்சவ்வு, கர்ப்பப்பைக்கு வெளியேயும் வளர்ந்து தொல்லை தரும் என்ட்ரோமெட்ரியோசைஸ் முதல் அடினோமயோசைஸ் வரை பல காரணங்கள் பெண்ணுக்கு அதிகபட்ச வலியை தந்து சராசரி வாழ்வை சிதைக்கின்றன. வெந்தயத்தின் டயாஜினின் சத்து பெண் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் போல் செயல்படும் வேதிச்சத்து. மாதவிடாய் வலிக்கு காரணம் ஏதாவது இருப்பினும் வெந்தயப்பொடி இந்த டயாஜினின் சத்தை கொண்டு கர்ப்பப்பையை வலுவாக்கி ஹார்மோன்களை சீராக்கி வலியை நிரந்தரமாக போக்கும் கைக்கண்ட மருந்து. இதன் லேசான இசிவகற்றி தன்மையால் மாதவிடாய் வலியில் உடனடியாகவும் வலி நீக்க ஒரு பக்க விளைவில்லாத மருந்தாகவும் உதவிடுகிறது வெந்தயம். மாதவிடாய் வரும் முந்தைய 5 நாட்களில் வெந்தய பொடியோ, வெந்தய களியோ, வெந்தய தோசையோ, வெந்தயம் சேர்த்த குழம்போ சாப்பிடுவது வலியை குறைத்திட நிச்சயம் உதவும். பித்த உதிரம் போகும், பேராக்கணங்களும் போகும், வீறுகயம் தணியும் என அகத்தியர் குணவாகடம் பாடியுள்ளது வெந்தயத்தை பற்றிதான். வாய் துர்நாற்றம், வியர்வை துர்நாற்றம் இரண்டுக்கும் வெந்தயம் பயன்படும். வெந்தயத்தை வெந்நீரில் சில நேரம் ஊற வைத்து பிறகு வெறும் வயிற்றில் அருந்த குடலின் ஜீரண சுரப்புகளை சீராக்குவதன் மூலம் வாய் துர்நாற்றத்தை நீக்க உதவிடும். பாலூட்டும் தாய்மார்கள் வெந்தயத்தை கைக்குத்தல் புழுங்கல் அரிசி கஞ்சியில் சேர்த்து சாப்பிட பால் சுரப்பு கூடும். வெந்தயமும் கருணைக்கிழங்கும் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் மெலிந்திருக்கும் உடல் வலிமையுறும் என்கிறது சித்த மருத்துவம். தலைமுடி உதிர்வை தடுக்கும் தைலங்களில் வெந்தயம் தவறாமல் இடம்பெறும். உடல் சூடு அதிகமாக உள்ளவர்களுக்கு முடி உதிர்தல் மிக முக்கிய பிரச்சினை. வெந்தயத்தை அரைத்து தலையில் அப்பி சிறிது நேரம் ஊற வைத்து பிறகு தலை முழுக கண்களும் தலையும் குளிரும். தலைமுடி உதிர்வது நீங்கும். உங்க நேரத்தை எங்களோட ஷேர் பண்ணினதுக்கு மிக்க நன்றி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். யூனிக் சொல்யூஷன் சேனல்ல நீங்க என்ன மாதிரியான வீடியோக்கள் பார்க்க விரும்புறீங்க? உங்களுக்கு எந்த டாபிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? டெக்னாலஜி பத்தியா, பிசினஸ் ஐடியாஸ் பத்தியா, அல்லது லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் பத்தியா? நீங்க என்ன சொல்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக் தான் எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மெண்ட்.
இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க எந்த வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கான்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.